கணவன் மனைவி பிரிவு, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. குரு உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க வந்து லைஃப்பில் ஒவ்வொரு இஷ்யூஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நேர்மையாக இருந்துக்கிட்டே தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி எனக்கு சரி பண்ணிடுமா அப்படின்னா, அந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதிசாரம் அடைகிறப்போ திடீர்னு பின்தங்கின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வரப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். எதுவுமே தனுசு ராசிக்கு உறுதி இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இப்போ தனுசு ராசி அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க வந்து லைஃப்பில் ஒவ்வொரு இஷ்யூஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது இந்த ஒரு படி ஏறுனா அப்படியே பல படி செறிஞ்சு விழுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நேர்மையாக இருந்துக்கிட்டே தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு எதுவுமே சரியாக வரமாட்டேங்குதுங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இப்போ நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்துலேயும் சில சச்சரவுகள், கணவன் மனைவி பிரிவு, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய குழந்தைகளால் ஒரு மன திருப்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு ஒரு உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது நல்லபடியாக வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் தனுசு ராசிக்கு இருக்கும். இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி எனக்கு சரி பண்ணிடுமா அப்படின்னா, இங்கேயும் குரு என்ன பண்ணுறாருனா இந்த அதிசார பயிற்சியில் உங்களுக்கு சற்று தாமதப்படுத்துகிற மாதிரியே தான் இருக்குது இப்போவும் உங்களுடைய சுச்சுவேஷன். அப்போ இப்படியே இருந்துருமானா இல்லை, திரும்பவும் இந்த வருஷ கடைசிக்குள்ளே திரும்பவும் எல்லாமே குரு சரி பண்ணிடுவார். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிற டைம்லலாம் வந்து ஒரு க்ரோத்துக்கான ஒரு கிராஜுவல் க்ரோத், அதாவது குருங்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தர்மத்தின் பாதையில் போகக்கூடியவர் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது தனுசுக்கு கொடுப்பார். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டை நல்லபடியாகவே கரெக்டாகவே போடுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு பல வேலைகள் தெரியும், பல வேலைகள் தெரிஞ்சாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குன்னா, இவ்வளோ தான் ஒரு மனிதரால் எஃபர்ட் போட முடியும்னா அந்த எஃபர்ட் தான் நீங்கள் போட்டு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதாவது இந்த வருட கடைசியில் இல்லைன்னா வருட ஆரம்பம்ங்கிறது புத்தாண்டு ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதை அப்படிங்கிறத வந்து குரு வந்து உங்களுக்கு காட்டிடுவார். ஏன்னா குரு உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து உச்சத்தில் இருக்க வீட்லேயே கொஞ்சம் பின்தங்கி, அதாவது கடகத்திலேருந்து திரும்பவும் மிதுனத்துக்கு போகிறப்போ கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமை நவம்பர் மாதத்தில் அவருக்கு வரும். இப்போ அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் ஒரு க்ரோத் கொடுக்குற மாதிரி இருக்கும். கடகத்தில் உச்சமாக இருக்கப்போ ஒரு க்ரோத் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். திருப்பி மிதுனத்தில் அந்த அந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதிசாரம் அடைகிறப்போ திடீர்னு பின்தங்கின மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வரப்போ பயந்துறதோ மனசு தளர்ந்து போகிறதோ, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்க வேண்டாம். தெய்வ வழிபாடு, ஆலங்குடிக்கு போயிடணும். நீங்கள்லாம் ஆலங்குடியில் இருக்க தட்சிணாமூர்த்தியை மனசார வழிபாடு பண்ணிவிட்டு ஏதாவது தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா நீங்களே குரு தான். குருவை வழிபாடு பண்ணுறப்போ ஏதாவது ஒரு மஞ்சள் துணி சாத்துறதோ, இல்லை அவருக்கு சந்தன மஞ்சள் அங்கே அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வரதோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை அங்கே கொடுத்து அது ஒரு பரிகாரமாகவே நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரப்போ நிச்சயமாக குரு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். உங்களுக்கு இருக்க நாலேஜை மற்றவங்களுக்கு சரியான முறையில் ஷேர் பண்ணணும்னா என்ன தாங்க தொழில் பண்ணுறது, நீங்கள் குரு இயற்கையாகவே நீங்கள்லாம் வந்து டீச்சிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மென்டர், மற்றவங்களை உருவாக்கக்கூடிய நீங்கள்லாம் வந்து ஏணி படிக்கட்டுகள், உங்ககிட்ட இருந்து நாலேஜை வாங்கி மற்றவங்க டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த நாலேஜை சரியான ஆள்கிட்ட தான் நம்ம போடுறோமா, அதுதான் குரு உங்களுக்கு சொல்கிற விஷயம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். எல்லாம் கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி உங்களை மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஒருத்தவங்க வேலை பண்ணி முடிக்கவே முடியாது. ஆனால் எங்கே நம்ம கோட்டை விடுறோம், யாரை நம்பி இருக்கோம்,
உள்ளே இருக்க மீடியேட்டர்ஸ் யார், எதுவாக இருந்தாலும் கண்ணும் கருத்தமாக உங்கள் கண்ணுக்கு நேராக சாட்சி இருக்கணும். ஜஸ்ட்டு அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வார்த்தையால் கேட்டுட்டு சரி அவங்க எனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அவங்க செஞ்சுருவாங்க, எனக்கு இந்த பதவி தான் எனக்கு கொடுக்க போகிறாங்க போல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எனக்கு இந்த பதவி கொடுக்குறீங்களா, எனக்கு ஆஃபீஸில் எனக்கு இந்த டெசிக்னேஷன் கொடுக்குறீங்களா, எங்கே அந்த டெசிக்னேஷன் டாக்குமெண்ட்டாக எனக்கு காட்டுங்கன்னு சொல்லணும். எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டாக கண்ணுக்கு நேராக எழுத்தில் அங்கீகரித்து பார்க்குற வரைக்கும் எதுவுமே தனுசு ராசிக்கு உறுதி இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸியாக நீங்களாம் மற்றவங்கள நம்பக்கூடியவங்க. தவறாக போய் நம்பி உங்களோட உழைப்பை தவறான இடத்துல போடுறதுனால தான் குரு உங்களுக்கு அந்த பாடத்தை தான் சொல்கிறார். தவறான இடத்துல போய் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் சொல்கிறதும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கே யார்கிட்ட நம்மளோட ஐடியாஸ் டேலண்ட்ஸ் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் உங்கள் குடும்பத்தையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா குடும்பத்துலேயும் சில சச்சரவுகள் இருக்குது, ஒரு மனத்தாங்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த மன அழுத்தத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி குடும்பத்துலேயும் கொஞ்சம் குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது. குவாலிட்டி டைமுங்கிறது என்னது, நான் உபயோகமான ஒரு நேரத்தை என் குடும்பத்தோடு நான் செலவழிச்சேனா அப்படிங்கிறது தான். எத்தனை நேரம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கிறது இல்லை, நீங்கள் இருந்த நேரத்தில் உபயோகமாக என்ன செஞ்சீங்கிற ஒரு விஷயம். இதை நான் ஆண்களுக்கு சொல்கிறேன். பெண்களுக்கெல்லாம் நாங்கள் வீட்லேயே தானே இருக்கோம், நாங்கள் எங்கள் வீட்டு உறுப்பினர்கள் தான் எங்களை யாரையும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு பெண்கள் சொல்லலாம். நீங்களுமே கொஞ்சம் நிதானமோடு இருந்துக்கிறது நல்லது. பெண்கள்லாம் உங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்கள்லாம் என்ன ஆகும்னா, குருங்கிறவர் பெருக்கி கொடுக்கக்கூடியவர். அப்போ உங்களுக்கு அந்த வெயிட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்துடும். அதாவது உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் உடல் உழைப்பை போடுறது, ஒரு எக்ஸசைஸ், ஒரு யோகாசனம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் எடுக்கிறப்போ உங்களுக்கு புத்துணர்வு அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு வந்துடும். எல்லாமே ஒரு சரிசமமாக நம்ம பாவிச்சிட்டோம். ரொம்ப உழைப்பை எல்லா இடத்துலையும் போட்டுகிட்டே இருந்துட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் தூக்கத்தை நிறைய கெடுக்கிறீங்க. அப்போ குரு என்ன பண்ணுவார், குரு ஏதாவது திரும்பி பின்தங்குற மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துருவார். குருங்கிறவர் செழிப்புங்கிறது நம்ம செழிப்பாக இருந்தால் தான் குரு நம்மள்கிட்ட வருவாங்க. அதனால் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஆலங்குடிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அக்டோபர் 18, 2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சியாகி போகிறார். அதே இது நவம்பர் மாதம் திரும்பி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போகிறார். அதுதான் அதிசார பயிற்சி, அதாவது ரிவர்ஸில் போகிறது அப்படின்னு சொல்கிறது. குருனா யார்? குரு அவர் தேவகுரு இல்லையா, அவரை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அப்போ குரு இருக்கிறப்ப என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். குரு பிள்ளை பேராகட்டும், திருமணம், செல்வம், செழிப்பு, அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் குரு ரொம்ப மங்களமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. சனிக்கிட்டிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் பயந்துக்கிறது யாருக்கு பயந்துக்குவாங்க? சனிக்கு பயந்துக்குவாங்க. நிஜமாலுமே யாருக்கு பயந்துக்கணும் தெரியுமா? குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன் அப்படின்னா குரு ஞானக்காரகன், அதாவது தர்மமாக இருந்தால் மட்டுமே குரு உதவி பண்ணுவார். இல்லை அப்படின்னா தர்மம் தலை காக்கும். கிருஷ்ணர் எப்படி லேட்டாக வந்தாலும் பாண்டவர்களுக்கு தர்மப்படி எப்படி யுத்தம் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்து வெற்றி அடைய வச்சார் இல்லையா. தர்மத்தின் பக்கமே கிருஷ்ணர் நிற்பார். தெய்வம் தர்மத்தின் பக்கமே நிற்கும் அப்படிங்கிறது தான் குருவோட கொள்கையே. அதனால் ஜஸ்ட் லைக் தட் குரு வந்துட்டாரு, எங்களை எல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு நியாய தர்மத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் குரு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சரி, இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்லுங்கள், எங்களுக்கு அது புரியல. பயிற்சினா என்ன, அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பஸ்ஸில் போயிருப்போம். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸு நிற்கிது, பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகிறப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? பஸ்ஸு ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பஸ்ஸு அங்கேயே தான் நிற்கிது, பஸ்ஸு ரிவர்ஸில் போகலை. அந்த மாதிரி குரு என்ன ஆகுறாருன்னா, குரு ஜென்ரலாகவே ஒரு வருடம் ஒரு 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 ராசி கட்டத்தில் இருப்பார். மொத்த ராசி கட்டங்களையும் சுற்றி வரக்கு 12 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் குரு பயிற்சியாக நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிட்டு இதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி இப்போ ரிவர்ஸ் போகிறார். இப்போ
அப்படியே அதாவது நம்மளுடைய பூமி சுழற்சி எப்படி காட்டுது அப்படின்னா, இது வந்து வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஜென்ரலாக குரு பாட்டுக்கு முன்னோக்கி தான் போகணும். வக்ரம் அடைகிறாரு. வக்ரம்ங்கிறது ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். நிதானத்தை இழந்து அதாவது இந்த இடத்துல என்ன ஆகுறாருன்னா, குரு கொஞ்சம் லேட் பண்ண போகிறார். என்னென்ன செழிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரோ டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவார்? குரு ஏன் ஸ்டாப் ஆகுறாரு? குரு உங்களுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க வைப்பார். இப்போ நம்ம வந்து தெய்வ தரிசனங்களுக்கு போகிறோம். காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு அப்படியே டயர்ட் ஆகும். எப்படா கடவுளை பார்ப்போம், ஆனால் பார்த்துருவோம். அதே தான் வந்து இந்த ரிவர்ஸ் போயிட்டு ரெட்ரோகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து பின்னோக்கி போன மாதிரி தெரியும். திரும்பவும் அதே பழைய நிலைமைக்கு அவர் மறுபடியும் இந்த வருட கடைசியிலே திரும்பவும் வந்துடுவார். கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வானியல் சாஸ்திரப்படி அந்த வானத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அப்படி நம்மளுக்கு அந்த பூமியோட சுழற்சியால் அப்படி தெரியுது. அதாவது குரு வந்து கொஞ்சம் கிராஜுவலாக, அதாவது சாதாரணமாக எடுத்தோன்னு ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் குரு கொடுக்க மாட்டார். நிதானமாக தான் கொடுக்குவார். சனி வந்து லேட் பண்ணி புல் பேக் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் குரு வந்து க்ரோத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு கண்ணுக்கு நேராக தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த உழைப்பை போடணும், எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு செல்வம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா? அது இன்னும் நிதானிச்சு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது என்னென்ன ராசிகளுக்கு இந்த அதிசார பயிற்சி என்னென்ன மாதிரியான நல்லதை எப்படி கொடுக்க போகிறாரு, என்ன பாடத்தை கற்பிக்க வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அப்படின்னாலே பாடம் கற்பிக்க தானே வராரு. அதுவும் இந்த அதிசார பயிற்சி எப்படி தெரியுமா? ஒரு கிளாஸில் இருந்து புதுசாக இன்னொரு கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் போகிறப்ப அந்த வாத்தியார் எப்படி நம்மள்ட்ட பிஹேவ் பண்ண போகிறாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போது இந்த அதிசார பயிற்சியும் நம்மளுக்கு உணர்த்த போகக்கூடிய விஷயமா இருக்கும். சரி, இந்த குரு அதிசார பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் அப்படின்னா, கடகம், ரிஷபம், மீனம், இந்த 3 ராசிகளுக்குமே வந்து குரு அதிசார பயிற்சி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்லையா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட்டே அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ, மிதுனம், தனுசு, மகரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த அதிசார பயிற்சியில். ஏன்னா குரு கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை அப்படிங்கிறது உருவாகிவிடும். குரு உருவாக்க மாட்டார். குரு பின்தங்கி இருக்கிறதுனால அப்படி அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால கவனம், மிக கவனம் அப்படின்னே நான் இந்த 3 ராசிகளுக்கும் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஓகே அதாவது ஒரு மத்தியமமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, உங்களையெல்லாம் குரு அதிசார பயிற்சி பெருசாக ஒன்றும் தாக்க போகிறது இல்லை அப்படிங்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம், உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மத்தியமமான ஒரு பலன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாகவே குரு அப்படிங்கிறவர் எதுக்கு வரார் அப்படின்னாலே, நம்ம செஞ்ச தவறுகளிலிருந்து சுட்டி காட்டி அதை சரி செய்யறதுக்கு தான். அப்போ இந்த குரு அதிசார பயிற்சி பார்த்து நம்ம எதுக்கு பயந்துக்கணும்னா, தர்மத்துக்கு தான் பயந்துக்கணும். சில பரிகார முறைகள்லாம் சரியான முறையில் பண்ணி பயபக்தியோடு பண்ணி இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், திருப்பி அதே பேட்டர்ன் அந்த ரெப்பிட்டேஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற குருக்கெல்லாம் வந்து வாக்கு கொடுத்துடணும். நம்ம குரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே அவர் வந்து நம்மளுக்கு டீச்சர் தானே. அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓகே இனிமேல் நீ இந்த தவறு பண்ணக்கூடாது, இனிமேல் அந்த தவறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம அந்த தவறு பண்ணுறோன்னா கர்மத்தின் பாதையில் போயிடுவோம். இது எப்படின்னா, கர்மத்திலேருந்து தான் தர்மத்துக்கு போகணுங்கிறது தான் விதி. அப்போ இந்த கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், செஞ்ச தவறுகளை திரும்பவும் செய்யாமல் இருக்கணும். அதே போல் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா தர்மத்தின் பாதையில் நம்மளால் போக முடியாது. குருங்கிறவர் ஒரு முயற்சி பாதையை காட்டக்கூடியவர். என்னங்கிறது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுல தப்பில்லை. ஆனால் ரொம்ப நிதானமாக அந்த ஞானத்தோட நம்ம அந்த தெய்வத்தை நம்பி, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி நம்ம செய்கிறப்போ குரு காட்டுற வழி அப்படிங்கிறது சிறந்த வழியாக இருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையுமே வந்து குரு நல்லா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கு பயந்துக்கிறத விட குருக்கு தான் பயந்துக்கணும். ஏன்னா சனியாவது தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்து திரும்ப சரி பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குரு ஒருத்தங்களுக்கு கெட்டுருச்சு அப்படின்னா மீள்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இந்த குரு தட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, குரு தட்சணைலாம் செழிப்பானா குருக்கு வந்து கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது. அந்த குரு தட்சணையில் பேரம் பேசுகிறதோ, அந்த குரு தட்சணையில் வந்து இது பண்ணினா போதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குவாதங்கள் இருக்கிறதோ, சந்தேகமோ, குருனாலே சந்தேகமே படவே கூடாது. குருவை நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குரு தோஷமோ குரு பலம்
கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம். அது குரு தோஷமாகவே பார்க்கப்படுது. அதாவது குருமார்களுடைய வழிப்படி போங்கன்னு சொல்கிறது இல்லை, குருமார்கள் சொல்கிறத கேட்டு அந்த பாதையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே குருவோடைய அருள் செழிப்பாகவே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.